சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடந்து முடிந்த குரு பயிற்சியினாலும் சனி பயிற்சினாலும் இனி 4 நாட்களில் நடக்கப் போகின்ற ராகு கேது பயிற்சினாலும் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகின்றது என்பதை சுருக்கமாக பார்ப்போம். முதலில் குரு பயிற்சி. குரு பயிற்சியானது ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு சென்றிருக்கிறது. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசிக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கிறார், தைரியஸ்தானத்தை. 9ஆம் பார்வையாக ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். மிக மிக விசேஷமான பலன் குரு பயிற்சினால் சிம்மராசிக்காரர்களுக்கு. பொருளாதார ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, சுப காரியங்கள் ரீதியாகவும் சரி, வெற்றிகள் விஷயமாக இருந்தாலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் குரு மிக மிக 100% சாதகமாக செயல்பட போகிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு, ஒருவித சந்தேகமும் இல்லாமல். தற்காலிக நிலையிலிருந்து இன்னும் மேம்பட்ட நிலைக்கு தான் வருவார்களே தவிர வெற்றிகளும் பலவிதமாக குவியும். இதுதான் குரு பயிற்சியின் பலன்கள். இரண்டாவதாக சனி பயிற்சி பலன்கள். சனி பயிற்சியை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சியாகி இருக்கிறார். 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் காரகனான சனி ஆயுள் ஸ்தானத்துக்கு செல்கிறார். ஆயுள் ஸ்தானாதிபதியான குரு 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில். ஆயுள் தீர்க்கம், ஆயுளை பார்த்து கொள்வார். ஆனால் பொதுவாக சனி பகவான் சிம்மராசிக்கு பாதகாதிபதி. எனவே சற்று தொல்லையை கொடுப்பார் ஆயுள் ஸ்தானத்தில் இருப்பதால். என்ன தொல்லை? உடல் அசௌகரியத்தை கொடுப்பார். ஒரு 70 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கோ, 80 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கோ, 60 வயதுக்கு மேல் இருப்பவர்களுக்கோ சற்று உடல் அசதியை கொடுப்பார், உடல் பலகீனத்தை கொடுப்பார். இதை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். பெரிய அளவில் கண்டமோ பிரச்சனைகளோ சேதமோ ஆயுள் பலவீனமோ கிடையாது. 8ஆம் இடத்தில் சனி அமர்வது ஆயுள் தீர்க்கம். எனவே 8ஆம் இடத்தில் சனி அமர்ந்து அவர் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் சற்று குடும்பஸ்தானத்தில் கலகங்கள் உண்டாகும், பிரச்சனைகள் உண்டாகும், கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். அதை மட்டும் பார்த்து கொண்டால் போதுமானது. மற்ற அனைத்து விஷயத்திலும் சனி பகவான் நன்மையே செய்ய போகிறார். மூன்றாவதாக இறுதியாக ராகு கேது பயிற்சி. ராகுவானப்பட்டவர் 7ஆம் இடத்திற்கும் கும்பராசிக்கும், கேதுவாகப்பட்டவர் கன்னியிலிருந்து ஜென்மராசிக்கும் வருகிறார். இதுதான் சிக்கல். ராகு கேது பயிற்சி மட்டுமே சற்று தொல்லை தரக்கூடிய அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கிறதே தவிர மற்ற இரு கிரக பயிற்சிகளும் குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் மிக மிக சாதகமாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள் சிம்மராசி அன்பர்கள். புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ளுங்கள்.